இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இந்த ஆண்டு ஜெபத்தின் ஆண்டு. எனவே இந்த ஜெபத்தின் ஆண்டு நிறைவிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு, மாலை 4 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே 3 ஆயர்கள் வந்து திருப்பலி ஆற்றி இந்த டீனரியை, இந்த வட்டாரத்தை முழுவதும் ஆசிர்வதித்து அதன் பிறகு எல்லாரும் சேர்ந்து தேர்ப்பவனை எடுத்து செல்ல இருக்கின்றோம். இங்கிருந்து பிரையன் ஸ்கொயர் வரைக்கும் சென்ட் ஜோசப் சர்ச்சிலே அது முடிவடைவும். எனவே இந்த ஒரு நிகழ்வு முக்கியமானது ஒன்று என்று சொல்லி எல்லாரும் இதில் கலந்து கொண்டு வெறும் இந்த 9 பங்குகளுக்கு மட்டுமல்ல, இந்த டினரில் இருக்க 9 பங்குகள் அதுக்கு மட்டும் கிடையாது, மாறாக நம்முடைய ஆஸ்டைஸ் பெங்களூருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். காரணம், அடுத்த ஆண்டு ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகின்றோம். Pope Francis has asked for a special preparation for the next Jubilee with a focus on prayer. Iniziamo oggi l'anno della preghiera, cioè un anno dedicato a riscoprire il grande valore e l'assoluto bisogno della preghiera. சிறப்பாக ஜெபித்தோம். அந்த சிறப்பு ஜெபம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கப்படுகிறது. எனவே இங்கிருந்து தேர்ப்பவனை செல்லுகிற பொழுது எல்லா கரத்திலும் ஜெபமாலை இருக்க வேண்டும். ஜெபமாலை ஏந்தி நாம் ஜெபித்து செல்ல இருக்கின்றோம். இது ஜெபத்தின் ஆண்டாக இருப்பதனாலே அன்னையினுடைய அந்த அருளை பெற்று அதில் கலந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எல்லாரும் மெழுகுவர்த்தியை கொண்டு வர வேண்டும். மெழுகுவர்த்தி ஏந்தி நாம் இந்த பவனியிலே கலந்து கொள்ள போகிறோம். கடைசியாக நம்முடைய சென்ட் ஜோசப் சர்ச்சிலே அது முடிவடைகிற பொழுது அங்கே பேராயர் அவர்கள் நற்கருணை ஆசீர்வாதத்தை வழங்குவார் எல்லாருக்கும். அது முடிந்த பிறகு அனைவருக்கும், வருகிற எல்லாருக்கும் சிறப்பு இந்த ஜெபத்தின் ஆண்டு உணவு வழங்கப்படுகிறது. இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் நம்முடைய சகோதர புட்ராஜ் அவர்கள். எனவே அனைவருக்கும் இந்த உணவை ஏற்பாடு செய்திருக்கின்றார். எனவே எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.